Good morning. Today's session I am going to start with the mixture of gases. So that is said to be Dalton's law of partial pressure. So let us consider a container. So ஒரு container எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா அந்த கண்டெய்னர் எடுத்துருக்கோம். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து இட் கண்டெயின் மோர் கேஷியஸ் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த கண்டெய்னர், அதுவும் க்ளோஸ்டு கண்டெய்னர் இது, ஓகேவா? ஸோ த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் கிவன் ஆஸ் அ பி. ஸோ இதில் என்னென்ன கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஏ கேஸ் இருக்குது, அடுத்தது பி கேஸ் இருக்குது, அடுத்தது சி கேஸ் இருக்குது. ஓகே, அப்போ த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா it depend upon the pressure of A, pressure of B and pressure of C. அப்போ total pressure is equal to partial pressure of the A, partial pressure of the B and partial pressure of the C. Partial pressure அப்படின்னா என்னென்னா, it is a pressure of the individual gas is said to be the partial pressure. Okay, right, at the same volume and the same temperature. That's why it is given as a P total is equal to P1 plus P2 plus P3. Next, assuming the ideal gas behavior. So in the ideal gas behavior நம்ம assume பண்ணும்போது இங்கே பாருங்கள், in the case of partial pressure of A அப்படின்னா இல்லை I அப்படின்னா it is depend upon the number of moles into RT by V. So what is an ideal gas equation? The ideal gas equation is PV is equal to nRT is said to be the ideal gas equation. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா P is equal to nRT by V ன்னு போடலாமா? அதுதான். அப்போ P1 is equal to N1 into RT by V. ஏன் Vயை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் ஒரு கண்டெய்னரில் எடுத்திருக்கோன்னா அந்த கண்டெய்னரோட வால்யூம் தான் இட் இஸ் செட் டு பி V. அதனால் அதேமாதிரி P2 is equal to N2 into RT by V. P3 is equal to N3 into RT by V. ஓகேவா? அப்போ P total is equal to, ஸோ P total is equal to என்ன வேல்யூ வருது? ஸோ P total is equal to N1 plus RT by V, N2 plus RT by V, N3 plus RT by V வந்துருச்சா? அப்போது RT by Vயை காமன் எடுத்தோம்னா N1 plus N2 plus N3. அப்போ N total எழுதலாமா? அப்போ P total is equal to N total into RT by V. ஓகேவா? ரைட். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, the partial pressure can be also expressed in the terms of, so it is expressed in the terms of, that is RT by V, it can be expressed. அப்போ P1 by N1 is equal to P2 by N2, P3 by N3. அதை PI by Ni போடலாமா? எப்படி வந்ததுன்னா RT. அப்போ RT is equal to, ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் மாற்றுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றுறேன்னா, that is RT, for this equation RT is equal to P total divided by N total. கரெக்டாக? N total. ஸோ அதான் கொடுத்துருக்கேன். அப்போ P by N. அப்போ RT is equal to P by N. அப்போ PI by NI. இது P1 by N1, P2 by N2. ஸோ அந்த மாதிரி வந்து RTயோட வேல்யூஸ் நம்ம போடுறோம். ஓகே, அப்போது P total is equal to PI by NI. அப்போது P total is equal to N total into PI by NI. அப்போ N total by NI is equal to Pன்னு போடலாமா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல that is P total is equal to N total divided by N1 into PI. இப்போ நமக்கு தேவை என்ன? PI. PI is equal to, இது இங்கே cross multiply பண்ணுங்கள், N1 divided by N total. N1 divided by N totalனா it is said to be X. What is X? X is said to be the mole fraction. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி mole fraction அப்படின்னா, that is X அப்படிங்கிறது mole fraction, that is number of moles divided by total number of moles. ஓகேவா? ரைட். ஸோ அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறது. அப்போது X into P total அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டால்டான்ஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அதில் வந்து நம்ம கேஸஸ் கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனில் வி ஆர் கலெக்டிங் த கேஸ், அதாவது டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அப்படி கலெக்ட் பண்ணும்போது அந்த கேஸ் கலெக்ட் ஆகிறது வந்து இட் இஸ் செட் டு பி மாய்ஸ்ட் இன் நேச்சர். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது வாட்டர் தான் இருக்கும், அதனால் பபுள்ஸாக தான் மேலே போகும். இப்போ மாய்ஸ்ட் ஏராக இருக்கும். அதை ட்ரை ஏராக மாற்றுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ட்ரை ஏர் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த மாய்ஸ்ட் ஏர்லேருந்து ஹியூமிடிட்டியை மைனஸ் பண்ணோம்னா, அதாவது ஹியூமிடிட்டினா நம்ம அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இந்த
present in the atmosphere at that particular temperature, at the humidity. So அதை மைனஸ் பண்ணோம்னா you can get the dry gas. அது ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா it is based on the Dalton's law. It is based on the Dalton's law. Okay va? Right. அதுக்கு அடுத்தது you have next one is said to be the Graham's law of diffusion. அப்படின்னு என்னென்னா இப்போ நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு பலூனு சரியா, இந்த பலூனில் வந்து ஏர் உள்ள ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த பக்கம் நாட் இருக்குது, இந்த நாட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணி விடுறோம். ஓகே, அப்படி ஓப்பன் பண்ணும்போது பலூனில் இருக்க ஏர்லாம் என்ன ஆகும்னா வெளியே போகுமா, அப்போது உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் ஆஃப் த ஏர் வில் பி மோர், அவுட்டர் ப்ரெஷர் வில் பி லெஸ். அப்போ என்ன ஆகும்னா there is a movement of the air from the balloon from the inside the balloon to the outside. Appo there is a movement of the gas from the high pressure to the low pressure. So that is said to be the diffusion. இது வந்து ஸ்பான்டேனியஸாக மிக்ஸ் ஆச்சுன்னா இட் இஸ் செட் டு பி diffusion. இதே வந்து effusion அப்படின்னா ஒரு சின்ன பின் ஹோல் வழியாக ஹை கான்சன்ட்ரேட்டட் பார்ட்லேருந்து வேக்யூமுக்கு போச்சுன்னா தட் இஸ் செட் டு பி த effusion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட், எஃப்யூஷன். ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு கேஸ் கேஸ் ஏ, இது ஒரு கேஸ் பி. நடுவில் இருக்க ஸ்லைடரை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா என்ன ஆகும், ஏவும் பியும் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகுமா. ஸோ தட் இஸ் செட் டு பி த diffusion. இட் இஸ் த ஸ்பான்டேனியஸ் மிக்சிங் ஆஃப் த கேஸஸ் ஃப்ரம் த ஹை கான்சன்ட்ரேஷன் டு த லோ கான்சன்ட்ரேஷன். இதே எஃப்யூஷன் அப்படின்னு என்னென்னா, இந்த கேஸ் ஆஃப் த எஃப்யூஷன், ஸோ எஃப்யூஷனில் இங்கே பாருங்கள் கேஸஸ் இருக்குது, இங்கே சுத்தமாக கேஸே இல்லை, இட் இஸ் செட் டு பி த வேக்யூம். அப்போ தட் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் த கேஸ் ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் பார்ட் டு த வேக்யூம் த்ரூ த ஹோல்ஸ், த்ரூ த ஹோல், இட் இஸ் செட் டு பி த diffusion. சரி, இந்த diffusionனும் இந்த எஃப்யூஷனும், ஸோ இது சாரி எஃப்யூஷன், ஸோ இந்த diffusionனும் எஃப்யூஷனும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த மாலிகுலர் மாஸ். சரியா? இப்போது வெயிட் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுங்க, வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ரேட், தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் diffusion என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரைட். அப்போது மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா ரேட் ஆஃப் diffusion டிக்ரீசஸ். ஓகேவா? ரைட். ஸோ அதை வச்சு தான் they had given you the rate of diffusion or speed of diffusion is inversely proportional to the square root of the m na molecular mass. அப்போ RA is equal to square root of 1 by MA. அதே மாதிரி RB is equal to square root of 1 by MB. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது RA divided by RB is equal to square root of MB divided by MA. MB divided by MA, where RA and RB are said to be the rate of the diffusion of A and B. MA and MB are said to be the molar masses of A and B gas. Okay va? Right. Next one, deviation from the ideal gas behavior. இப்போ நார்மலாக வந்து ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஸோ ஒரு கேஸ் இருக்குது, அப்போ அந்த கேஸ் வந்து if it obey the PV is equal to nRT அப்படின்னா that is said to be the ideal gas. ஓகேவா? ஆனால் according to the kinetic theory of gas, what is the kinetic theory of gas? kinetic theory of the gas அப்படின்னு என்னென்னா, ஒரு கண்டெய்னரில் நம்ம gaseous molecule எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த gaseous molecules எல்லாம் ஒரே இடத்துல இருக்காது. சரியா? ஈவன் you can have a minimum number of gases. Okay, minimum gas இருந்தாலும் it is spread throughout the container. கரெக்டாக இட் எக்ஸ்பேண்ட் த்ரூ அவுட் த கண்டெய்னர். ஆனால் இதை ஒரு கேஸ் இதை வச்சு கம்ப்ரஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, இப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கேஷஸ் மாலிகுல் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் வந்து வேக்கன்ட் ஸ்பேஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ரைட். அப்போது இங்கே பாருங்கள், த வால்யூம் ஆக்குபைட் பை த கேஸ் is negligible compared to that of the total volume of the gas. So there is no attractive force between the gases. Okay va? Right. This behavior assumption is said to be the ideal gas, but the practice both the assumption is not valid for all the condition. எல்லா கண்டிஷன்ஸ்லையும் இந்த assumption வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா? ஏன்னா gaseous molecule பொறுத்த அளவுக்கு there is no attractive force among the molecule, but liquefy ஆகிற gaseous moleculeக்கு definitely it possesses the force of attraction. சரியா? it possesses the force of attraction. புரியுதா? so attractive force among the molecules. ஓகேவா? so the no gases behaves ideally under all the conditions. எல்லா கண்டிஷன்ஸ்லையும் வந்து ஐடியல் கேஸ் இந்த கேஸஸுமே வந்து it cannot obey. சரியா? அப்படி இந்த PV is equal to nRT அப்படிங்கிற ஈக்குவேஷனை ஒபே பண்ணாத கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, that gas is said to be the real gases. ஓகேவா? real gases.
ஓகே, அப்போது ரியல் கேஸஸ் அப்போது எல்லா கண்டிஷன்லேயும் தட் இஸ் இட் கேனாட் ஒபே த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரியா, ஒரு சர்டன் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் இட் கேன் ஒபே த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ அந்த மாதிரி கேஸ் ஒபேஸ் திஸ் ஐடியல் ஈக்குவேஷன் மீன்ஸ் தட் இஸ் செட் டு பி த ஐடியல் கேஸ். இப்படி ஒபே பண்ணலினா இட் இஸ் செட் டு பி த ரியல் கேஸ். It is said to be the real gas. ஓகேவா, ரைட். அப்போ PV to nRT. இப்போ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். அப்போ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு என்னென்னா தட் இஸ் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இட் இஸ் நத்திங் பட் Z is equal to PV by nRT. It is the compressibility factor is the real for the real gases it is PV by nRT. அதுதான் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். அப்போது Z is equal to இந்த இடத்துல Z is equal to 1 அப்படின்னு வந்ததுன்னா என்ன வரும்? PV is by nRT is equal to 1. அப்போ PV is equal to nRT. அப்போ it behaves the ideal gas equation. It behaves ideally. கரெக்டா? அப்போ compressibility factor வந்து Z is equal to 1 வந்ததுன்னா that gas behaves ideally. The gas behaves ideally. ஆனால் most of the gases are not obeying the ideal gas equation. இப்போ if the Z value is equal to 1 அப்போ Z value வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா you can get a straight line. You can get a straight line. சரியா, இசட்டோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா இட் இஸ் செட் டு பி த ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு டாப் ரைட் நைட்ரஜன் மீத்தேன். ஆனால் மீத்தேன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கேர்வ்டாக வந்து போகுதா அப்படின்னு என்னென்னா இப்படி பாசிட்டிவ் மேறும்போது இட் இஸ் செட் டு பி த பாசிட்டிவ் கிராஃப்னு சொல்லுவோம். கீழே போய் மேலே வருதுல தட் இஸ் செட் டு பி த நெகட்டிவ் கிராஃப். ஓகேவா, நெகட்டிவ் கிராஃப். ஸோ இட் இஸ் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் த கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். ப்ரெஷர் அண்ட் த கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். ஸோ அதை வச்சு they plotted a graph. நான் சொன்னது புரிஞ்சுதான்? அப்போது கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்ஸில் இஃப் இட் ஒபே கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்ஸில் இஃப் இட் ஒபே த PV is equal to nRT அப்படின்னு வரணும் தான் இட் இஸ் செட் டு பி த ஐடியல் கேஸ். அப்போ Z is equal to 1 அப்படிங்கும்போது தான் இட் கேன் ஹாவ் அ ஐடியல் கேஸ். அப்படி இல்லைன்னா இட் இஸ் நாட் ஷோயிங் த ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஓகேவா, ரைட். தட்ஸ் ஆல் அபவுட் த ஐடியல் கேஸ் பிஹேவியர். Then if the pressure is low அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா if the pressure is low ஒரு கண்டெய்னரில் அதில் ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும்போது then the volume will be more இல்லையா. அப்போது the gases occupy the entire space of the container. அப்போது இந்த இடத்துல volume of the gas is equal to the volume of the container. வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அப்போது இதை என்டையர் கண்டெய்னரையும் அது என்ன பண்ணும்? ஆக்குப்பை பண்ணிடும். அதனால தான் வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் அபவுட் த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து இட் வில் பி லெஸ். சரியா, தட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிக்யூல் இஸ் செட் டு பி லெஸ். ஓகேவா, ரைட். அப்போது ஸோ மோஷன் ஆஃப் த மாலிக்யூல் அண்ட் மாலிக்யூல் தட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ். அதே மாதிரி ஸோ கேஸஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கேஸ் அந்த வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ தட் இட் இஸ் நாட் ஒபேயிங் the ideal gas equation. அடுத்தது at the high temperature the average kinetic energy of the molecule is high. அப்போ intermolecular attraction will become insignificant. அதனால் it can obey the ideal gas equation. அதே வந்து if the temperature is in the case of this one, so if the temperature is லெஸ் அப்படிங்கும்போது த டெம்பரேச்சர் லெஸ்ஸராக இருக்கும்போது ஓகேவா, அப்போது வாட் ஹேப்பன் டு த ப்ரெஷர் இஸ் ஆல்சோ லெஸ், த வால்யூம் இஸ் ஆல்சோ லெஸ். ஓகேவா, வால்யூம் இஸ் ஆல்சோ லெஸ். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சரில் வந்து வால்யூமும் லெஸ்ஸராக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா there will be a more force of attraction. அதனால் இட் cannot obey the ideal gas equation. சரி, அப்போது the temperature at which gas obeys the ideal gas equation, that is said to be the Boyle's temperature. So point varies with the nature of the gases. The Boyle's real gas அப்போ Z ஓட value greater than 1 வந்ததுன்னா it shows the positive deviation. If the Z value is less than 1 it shows the negative deviation.
ஓகேவா ரைட் ஸோ இட் இஸ் கிளியர் அப்போ இட் இஸ் கிளியர் தட் வென் த கேஸ் கேன் ஒபே த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா த கேஸ் கேன் ஒபே த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் at the high temperature and the low pressure at high temperature and the low pressure இதுதான் இப்போ important so high temperature and low pressure it can explain the ideal gas equation ஓகேவா ரைட் த நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்ப்பா அப்போது இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இசட் இஸ் ஈக்குவல் டு பிவி ரியல் பை என்ஆர்டி வி ஐடியல் போடும்போது என்ஆர்டி பை பி கரெக்டாக அப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் தட் இஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு வி ரியல் சரியா இன்டு பி பை என்ஆர்டி அப்போது என்ஆர்டி பை பி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது வி ஐடியல் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னா இசட் இஸ் ஈக்குவல் டு வி ரியல் divided by இந்த P by NRTக்கு பதில் என்ன பண்ணலாம் V idealனு போடலாமா that's why V ideal அப்போ that is said to be the compressibility factor Z for the real gas is equal to volume of the real gas divided by volume of the ideal gas ஓகேவா ரைட் ஸோ இதில் வந்து மோலார் வால்யூம் ஆஃப் த ஐடியல் கேஸ் சின்ஸ் த கேஸ் behaves ideally ஓகேவா தட்ஸ் ஆல்பா ஸோ ஐ கம்ப்ளீட்டட் அப் டு த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதை டவுட் இருந்தால் திருப்பி இன்னொரு தடவை வீடியோ போட்டு பாருங்கள் ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஆல் தேங்க்யூ